இந்த பவர் வீட்டை பயன்படுத்திக்கிறது தான். பவர் வீட்டால் வந்து பார்த்தீங்கன்னா புல் வெட்டுற கலப்பையை போட்டு வெட்டி மண்ணை அணைச்சிக்கிட்டு வந்துருக்கான் நண்பர் ஒருத்தர். இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தெளிவாக மண் பொருளுன்னு மட்டும் பாருங்கள். நீட்டாக உழவு அடிச்சுட்டான், சால் அடிச்சுட்டு நீட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா 2 பக்கம் பார்த்திங்க செடியில் 2 பக்கம் நல்லாவே மண்ணை அணைஞ்சிக்கிட்டுச்சு. இந்த மாதிரி நல்லா செடியில் நல்லா 2 பக்கமும் சரியாக மண் அணைச்சி விட்டுட்டு அப்படியே பார்த்துக்கிச்சுங்களேன். இப்போ எந்த டைமிங்கில் இந்த மண்ணை அணைக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பாருங்க பூ எடுக்குது பாருங்க செடி. இந்த மாதிரி பூ எடுக்கிற டைமிங்கில் தான் மண் அணைக்கணும். நம்ம பூ எடுக்கிறத நல்லா மண் அணைச்சி விடணும். ஏன்னா செடி அப்போ தான் வந்து காய் பொறுக்காமல் ஒன் சைடாக சாய நினைக்கும். இனி மழை காலம் வேறு ஸ்டார்ட் பண்ணிடும். அதனால் நமக்கு இந்த தாவில் தண்ணி போயிடும். மேட்டில் செடி இருக்கிறதுனால நமக்கு செடியும் சேஃபாக இருக்கும். நம்ம விவசாயம் பண்ணுறோம்னா நண்பர்களுடைய சப்போர்ட்டில் தான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம களை எடுத்து வச்சு முடிச்சாச்சு. குவேட்டாலில் பவர் வீட்டாலில் நல்லா புழுதியை நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா வேறு மண் வேறு நம்ம அணைச்சி முடிச்சுட்டு அடுத்து நம்ம இதுக்கு வந்து உரம் கொடுக்குறோம். இதுக்கு சத்துக்கு என்ன உரம் கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பால்டாம்பஸில் 20க்கு 20 கம்பெனி நேம் பார்த்துக்குங்க. பால்டாம்பஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ள உரம் இதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம நண்பர் வந்து அந்த உரம் கொடுக்க போகிறாரு. பார்த்துக்கங்க எப்படி கொடுக்குறாருன்னு மட்டும் பாருங்கள். செடியிலேருந்து கொஞ்சம் தள்ளி கொடுப்பாரு. தூரில் கொடுக்க மாட்டாங்க. தூர்லேயே வைக்காமல் தூருக்கும் பக்கத்தில் லைட்டாக அப்படி தள்ளி அப்படி வரிசையில் நடுவில் இப்போ கொடுப்பாரு. நம்ம தூர்லேயே உரம் வச்சோம்னு வச்சுங்களேன், அது என்ன ஆகும்னா தூரில் வைக்கும்போது இந்த உரம் செடி வந்து அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் தூரில் இருந்து ஒரு அரை அடி தள்ளி பக்கத்தில் வச்சோம்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணியில் கரையும் போது அது சத்தை எடுத்துக்கிறோம். உரம் மட்டும்தான் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதனால் தெரிஞ்சுக்கங்க, நம்ம உரத்தை மட்டும் கொடுக்கல. நல்லா கவனிச்சிங்கன்னாவே தெரியும். நம்ம உரத்தோட வந்து தொழு உரம் சேர்த்து கொடுத்துருக்கோம். களை வெட்டிட்டு தொழு உரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி தொழு உரமும் உள்ளே வச்சுட்டு மண் அணைச்சிருக்கோம். ஃபுல்லாகவே தொழு உரத்தை வச்சுருக்கோம். தொழு உரம் வச்சு நம்ம வந்து மண் அணைச்சி இப்போ தண்ணி கொடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம தண்ணி எப்படி கொடுக்குறேன்றதை வந்து உங்களுக்கு வீடியோவை காமிக்கிறோம். அந்த நண்பர் வந்து ஃபுல்லாக வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. உரத்தை காமிச்ச மாதிரியே அந்த உரத்தை பூராமே நல்லா அரை ஏக்கராக 50 கிலோ வச்சுருக்கோம். 50 AP. ஏன்னா செடி பெரிய செடியில் அவங்களுக்கு நல்லாவே உரம் அதிகமாக கொடுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செடி சின்ன செடியாக இருந்தால் மட்டும் உரம் கொஞ்சம் கண்ட்ரோலாக கொடுக்கணும், இல்லைன்னா செடி இறந்துடும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஓரளவு வந்து உரம் செடி பெருசானோன்னா கொஞ்சம் கூடுதலாக கொடுங்க. செடி சின்ன செடியாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் கொஞ்சம் உரம் கம்மியாகவே கொடுக்குறது நல்லதும் கூட. அப்படியே கொடுத்துட்டு ரைன் வாஷ் போட்டிருக்கோம். நம்ம உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன் வீடியோவில். ரைன் வாஷ் போட்டிருந்தான். அந்த ரைன் வாஷ் எவ்வளோ நல்லா வேலை செய்யுதுன்னு மட்டும் பாருங்க. நல்லா
அப்போ செடியில் உங்களுக்கு தண்ணி நல்லா மேலே மழை பெய்கிற மாதிரியே உங்களுக்கு நல்லா விழுது பாருங்கள் ரெயின்வாஷ். இலை மேலே நமக்கு இலை மேலே அப்படியே தண்ணி செதறி விழுகிறதுனால நல்லாவே இருக்கும். ஏன்னா வெயிலுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு பரவாயில்ல. மழை வந்து நமக்கு இப்போ சரியாக பெய்யலை இப்போ இடையில, அதனால் கொஞ்சம் நமக்கு செடி வறட்சியில் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. செடி நல்லா புழுதி எடுத்து நல்லா காய விட்டு நம்ம வந்து உரம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும் வீடியோவில். நீங்கள் கேட்கலாம் வீடியோவில் என்னென்னா அந்த கண்டு ஏன் இடையில ஒரு செடி பெருசாகவும் ஒரு செடி சின்னமாக இருக்குன்னு. இந்த செடி என்னாச்சுன்னா ஏற்கனவே வந்து செடி வந்து நோயில் பாதிச்சிட்டு இருக்குன்னு ஒரு வீடியோ காமிச்சிருக்கேன். இலை சுருட்டல் நோய்னு சொல்லிட்டு அந்த டைமிங்கில் அந்த செடியை பூராமே பிடுங்கி எரிஞ்சிட்டேன். நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், பிடுங்கி எரிஞ்சு காமிச்சிருக்கேன் அந்த வீடியோவில். அதை பிடுங்கி எரிஞ்சனால அந்த செடி இல்லை, இடம் இல்லைன்றனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கம்பல்சரி நமக்கு வந்து செடி வேணும். செடி இருந்தால் மட்டும்தான். ஏன்னா கத்திரி செடிங்கிறது நடவுங்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கிட்ட நல்லா இருக்கும். செடி நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிட்டோம்னா 1.5 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் கூட பார்த்துக்கலாம். மினிமம் வந்து நமக்கு வந்து 1 வருஷமாச்சும் நமக்கு வந்து காய் கொடுக்கும் கத்திரி செடி பொறுத்தளவு. அப்போ நமக்கு 1 வருஷம் காய் கொடுக்கும்போது அந்த செடி 1 வருஷத்துக்கு அந்த இடைவெளி அந்த கேப்பு நமக்கு ஆச்சு. பிடுங்கி எறிஞ்ச செடிகிட்ட வந்து எம்டியாகவே இருக்கும் இடம். நமக்கு அந்த மாதிரி எம்டியாக நமக்கு இடம் இருக்கக்கூடாது. அப்படின்றனால தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடி சின்னமாக இருக்கும். இதெல்லாம் கம்மியாக வச்சுருந்தாங்க. இது அந்த டைமிங்கில் வச்ச செடி. நமக்கு இந்த 1/2 ஏக்கராவுக்கு இது வரைக்கும் எவ்வளோ செலவு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா செலவு பண்ணியிருக்கான். களை வெட்டினது, பட் உழுதது, மற்றபடி கண்டு நடவு பண்ணது, உரம், மருந்து இதெல்லாம் சேர்த்துட்டு 13,000 செலவு பண்ணியிருக்கோம். அந்த செலவு தொகையை உங்களுக்கு வந்து நான் வீடியோ ஒரு இதில் அப்லோட் பண்ணி விட்றேன். காணொலியாக உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ பண்ணியிருக்கேன்றதை. அது இல்லாமல் இந்த ட்ரிப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா இந்த ரெயின்வாஷ்க்கு இதுக்கு மட்டும் தனியாக நம்ம செலவு எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 13,000 ரூபா ஆயிடுச்சு நமக்கு செலவு. ரெயின்வாஷ் செலவு மட்டும் நமக்கு 1/2 ஏக்கராவுக்கு பண்ண என்பது. அப்போ 13,000 13 ப்ளஸ் அங்கிட்டு அது ஒரு 13 26 ரூபா மினிமம். அந்த அளவுக்கு ரேஞ்சு செலவு அந்த அளவுக்கு வந்துடுச்சு. இந்த ரெயின்வாஷில் வந்து நமக்கு கொஞ்சம் மைனஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அணில் நம்ம தோட்டத்தில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கடிச்சு வச்சிடும். தண்ணி குடிக்காமல் இருக்கும். தண்ணி உள்ள ஓசில் கிடக்கிறதுனால தண்ணி குடிக்கிறக்காண்டி இந்த மாதிரி கடிச்சு வச்சிருது. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு 2 இடத்துல கடிச்சிருக்கு. பார்த்தாவே நல்லாவே தெரியும். நம்ம இதில் வந்து நாற்றும் விட்டுருக்கோம், கத்திரி நாற்றும் விட்டுருக்கோம், மிளகாய் நாற்றும் விட்டுருக்கோம். அதனால் இதை அடைக்கலை. இல்லைன்னா இதை அடைக்கிறதுக்கு டேப் ரோல் வச்சு அடைச்சி விட்ருவோம். இந்த மாதிரி தண்ணி வர விட மாட்டோம். நான் நல்லா பார்த்துக்கின்னு வச்சுங்களேன், வெஞ்சூரி வச்சுருக்கோம் பாருங்கள். நமக்கு உரம் ஏற்றுறதுக்கு ஏன் உரம் ஏற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நமக்கு வந்து இது ஏற்றுற வந்து மீன் அமிலம், பஞ்சகாவியம் இந்த மாதிரி மட்டும்தான் நம்ம ஏற்றுறோம். உரத்தெல்லாம் நம்ம ஏற்ற கிடையாது. நம்ம இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்கானிக்கில் வரல. கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரம்மில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேப்பம் கொட்டை கரைசல் வச்சுருக்கோம் உள்ளே தெளிக்கிறதுக்காண்டி. இது ஏன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது வந்து கொஞ்சம் மருந்து, கொஞ்சம் கெமிக்கல் வாங்குறது கொஞ்சம் குறையும் இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணும்போது. அடுத்த டைம் எப்படி வெஞ்சூரில் நம்ம வந்து எவ்வளவு ஏற்றுறோம், எத்தனை லிட்ரு மீன் அமிலம் ஏற்றுறன்ற வீடியோவை உங்களுக்கு காணொலியாக பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.